Amen. Blessed be the name of the Lord. God is good God. Nam Devan நல்லவராக இருக்கிறார். Amen. We want to welcome those who have joined us through this life. The life learning எங்க இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, I believe God want to speak to you in his own way. தேவன் உங்களோட தனிப்பட்ட விதத்தில் அவர் பேச ஆசைப்படுகிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். So God will move anywhere at any time. எந்த இடத்துலையும், எந்த சூழ்நிலையிலையும், எந்த விதத்திலையும் தேவன் நம்ம மத்தியில் அசைக்கவாடுகிற தேவனாக இருக்கிறார். So be with us, எங்களோட இணைந்திருங்க. And it's going to be amazing time with the Lord. தேவனோட விசேஷமான ஒரு நேரமாக இருக்க போது. Somebody give a shout of amen. I would like to invite all of you directly to today's sermon title. இன்னைக்குள்ள பிரசங்கத்தின் தலைப்புக்கு நான் உங்களை கொண்டு போக ஆசைப்படுகிறேன். Today I call my sermon as finish stronger. பலமாய் முடிப்போம். Somebody shout and say finish stronger. பலமாய் முடிப்போம். No, sometimes it's not a matter of the beginning. It's not a matter of what you go through in the middle. நான் ஆரம்பித்தது எப்படி என்றது முக்கியமல்ல, நடுவுல என்ன நடக்குது முக்கியமல்ல. Because the result always will be shown at the end. இறுதியில தான் முடிவானது தெரியும். So it's the matter of how I'm going to finish the end. இறுதியை நான் எப்படி முடிக்க போறேன் என்று சொல்லி அதுதான் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. Can somebody say amen? Because the end is important than anything else. கடைசி இறுதி மிகவும் முக்கியம். So I want to call all of you to the sermon call finish stronger. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க that today's theme is all about you? இன்னைக்குள்ள இந்த தலைப்பானது உங்களை குறித்து என்று சொல்லி நீங்க நம்புவீங்கன்னு சொன்னா you better lift up your hand and give a God. Man, how many of you want to finish stronger at the end? முடியலையோ, I got to be strong. Oh my God. Let us go for today's text. இன்னைக்குள்ள வேத பகுதி கடந்து போவோம். It's taken from book of Genesis. Genesis ஆதியாகம புத்தகம் 37வது அதிகாரம் 23வது வசனம். After that we going to read another verse. This verse is all about Joseph. Before I read the verse, let me explain to you. வசனத்தை படிக்காத முன்னாடி கொஞ்சம் நான் விளக்கி சொல்லிக்கிறேன். Remember a story. Joseph's father, யோசேப்போட தகப்பனாரு ஜேக்கப், யாக்கமானவர் ஜோசப்க்கு அன்பளிப்பாக ஒரு வஸ்திரத்தை கொடுப்பா. The Bible call a garment or robe of many colors. அநேக வர்ணங்கள் உள்ள வஸ்திரங்கள். Let us read what happened to that robe. அந்த வஸ்திரத்துக்கு என்ன ஆச்சுன்னு படிப்போம். In book of Genesis chapter 37 verse 23. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 23வது வசனம். So when Joseph come to his brother, the stripping of his robe, the robe of many color he was wearing. ஒரு முறை யோசப் தன் சகோதரன் கிட்ட போகிற வேளையில தன்னோட அண்ணன்மார்கள் they began to strip off the robe that presented to him by Jacob. அவரோட தகப்பனார் யாக்கோப் கொடுத்த அந்த வஸ்திரத்தை கட்டாயப்படுத்தி கழட்டி அவகிட்ட இருந்து புடுங்கினாங்க. I don't want to go much about the robe after this. அந்த வஸ்திரத்துக்கு என்ன ஆச்சுன்னு நான் அந்த பகுதிக்கு போக போறதில்ல. We know they wear it with the blood of the lamb. No, ஆட்டுக்குட்டி ரத்தத்தால் நனைத்தாங்க. That second part we not go into it. But the story, they removed the robe that was given to Joseph. யாக்கோப் கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை அவங்க கழட்டினாங்க. இந்த வஸ்திரம் என்னத்தை குறித்து பேசுது என்று சொன்னா, அந்த நாட்கள்ல
வர்ணங்கள் நிறைந்த வஸ்திரங்கள் எதிர்த்து குறித்து காமிக்கும் என்று சொன்னா it talk about the power of ruling. ஆளுக்கு செய்கிற ஆளுக்கின் தன்மையும் தலைமத்துவத்தையும் குறித்து அந்த வஸ்திரம் பேசுகிறது. No, those who wear that color robe, அந்த வர்ணங்கள் நிறைந்த வஸ்திரங்களை போடுறவங்க யாவரும் they no need to work actually. They become the instructor, they become the master. அவங்க ஒரு எஜமானாக அவங்க ஆளுக்கு செய்கிற தன்மை உள்ளவங்க காமிக்கிறதுக்காக they been robed with this robe of many color. இந்த வண்ணங்கள் நிறமன வஸ்திரங்களை அவங்க போட்டுக்கொள்வாங்க. Even they study and they say the robe is a long sleeve. அந்த robe ஆனது நீட்ட கையானதா இருக்கு because that robe is not made for work. அந்த வஸ்திரமானது வேலைக்காக அது செய்யப்பட்டதில்ல. It is show that you are the ruler here. இதான் இங்க ஆளுகை செய்கிற. So the father Jacob gave it to the second youngest in the family. குடும்பத்திலேயே இரண்டாவது எளிவனாக இருக்கிற ஜோசப்க்கு கொடுத்தா. ஜோசப் was 11th son in the family. The last one was Benjamin. யோசப் ஆனவன் 11வது இருக்கிற மகனாக இருந்த கடைசி மகனானவன் பெஞ்சமின் ஆனவன். So the brothers could not take it. அவன் முன்பாக இருக்கிற அண்ணன்களால ஏற்றுக்கொள்ள முடியல. How come the father Jacob pleased Joseph so much? எதனால யாக்கோபுக்கு ஜோசப்பை இவ்வளவு பிடித்து போயிட்டு நாங்கள் வயசுல மூத்தவங்களாக இருக்கிற எங்களுக்கு கிடைக்காத அந்த உரிமையை ஜோசப்புக்கு ஜேக்கப் கொடுத்தாரு என்று சொல்லி அண்ணன்கள் கோபம் அடைந்து and they begin to do lot of things in the life of Joseph. யோசப் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடந்தது. And we found out they strip away his robe. அவங்களோட வஸ்திரத்தை கட்டாயமாக வலுக்கட்டாயமாக அவங்க பிடித்து எடுத்து அதை கழட்டினாங்க. And we know the story of Joseph. Joseph வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று சொல்லி அதுக்கு நமக்கு தெரியும். யோசப் குழியில தள்ளப்பட்டா. யோசப் ஆனதுக்கு என்ன சொல்லுவாங்க, he will be sold, he will be sold by as a slave. ஒரு வேலைக்காரனாக அவன் வைக்கப்பட்டான். Joseph worked as a servant in the palace. ராஜாவின் அரண்மனையில் ஒரு வேலைக்காரனாக யோசப் வேலை செய்தான். Joseph went to prison. சரசாலையிலேயே வைக்கப்பட்டான். Joseph been accused in something. Joseph சில காரியத்தினால அவன் மேல குற்றம் சொல்லப்பட்டது. Oh, this thing Joseph went through in his life. இந்த அநேக காரியங்களை யோசப் அவன் வாழ்க்கையில கடந்து போனான். Jacob who called Israel. இஸ்ராயேல் என்று சொல்லி அழைக்கப்படுகிற யாக்கோபானவர் ஜோசப்பை தகுதிப்படுத்தி வஸ்திரங்களை போட்டு நீதான் தலைவர் கம்பீரத்தோடு அதிகாரத்தோடு ஆளுகை செய் என்று சொல்லி கொடுத்த வஸ்திரம் பறிக்கப்பட்டது. Is there anything been taken out of you that you feel God is gone? இது என்கிட்ட இருந்தது இப்ப இல்லை என்று சொல்லி இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கீங்க. God, this thing is stolen from my life. Oh my people, it's always happen. Are you with me, church? நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க. Come on, are you alive? Sometimes the things even God bless me as it is no more with me. The brothers took it off. சகோதரங்கள் அதை பிடிங்கினாங்க. Can I tell you something, people? Joseph may not have the robe.
யோசப் கிட்ட வஸ்திரம் இல்லாம இருக்கலாம். யோசப் கிட்ட தன்னோட ஆளுகின் அடையாளம் இல்லாம இருக்கலாம். யோசப்பானது குழிக்குள்ள தள்ளப்பட்டு இருக்கலாம். யோசப்பானவன் கைதியாக வைக்கப்பட்டு இருக்கலாம். யோசப்பானவன் சிறைசாலையில இருக்கலாம். யோசப் மேல குற்றங்கள் சொல்லப்படலாம். அவனை மேல செய்யாத காரியங்களை அவன் செய்தான் என்று சொல்லி அவன் மேல பழி செலுத்தப்படலாம். அவனுக்கு எதிர்த்து தன் சொந்த சகோதரங்களை எழுப்பி வரலாம். இது அத்தனையும் நடந்தாலும் ஒன்று மட்டுமே ஜோசப் வாழ்க்கையில மாறாது. தேவன் அழைத்த அழைப்பு அது இன்று சதா காலமோ அது யோசேப்புடையதா இருந்தது. ஓ, தேவன் ஆசீர்வதித்ததால் தேவன் அழைத்ததால் something can be go out of you, but nobody can take the call of the Lord from your life. தேவன் தகுதிப்படுத்தல, நீங்கள் தகுதி உள்ளவங்க. அது எது நடந்தாலும் அந்த தகுதிகளை விட்டு போவாது, அழைப்பு உள்ளே விட்டு போவாது. Can I tell you something, people of God? வஸ்திரம் இருக்கோ இல்லையோ, யோசேப்புக்கு ஜேக்கப்பானவள் பிரியமானவள் என்று சொன்னா, கடைசி வரைக்கும் ஜோசப்பானவள் தன் அப்பாக்கு பிரியமானவதா. இன்னைக்கு எது உள்ள வாழ்க்கையில் நடக்கலாம், ஆனா கடைசி வரைக்கும் நீங்களும் நானும் நம் அப்பாக்கு பிரியமானவங்க. Oh my God, oh my God, a robe can be taken from you. வஸ்திரங்கள் எடுக்கப்படலாம், அடையாளங்கள் எடுக்கப்படலாம், சில ஆசீர்வாதங்கள் எடுக்கப்படலாம், சில நன்மைகள் எடுக்கப்படலாம். நேற்று இருந்தது இன்னைக்கு இல்லை என்று சொல்லலாம். But I'm telling you, people of God, you have something with you now and forever. இன்று சதா காலம் உங்ககிட்ட ஒன்று இருக்குது. The love of your father, the name that your father called you. உங்களை அழைத்த அந்த அழைப்போ, உங்க அப்பா உங்க மேல வைத்திருக்கிற பாசமோ, nothing can change that. Oh my God, my God, my God. Do not worry what goes from your life. இது உங்க வாழ்க்கையில இருந்து போனது என்று சொல்லி கவலைப்படாதீங்க. In fact, if it is go, God doesn't need it that to bless you. அது போகுது என்று சொன்னா அது கடவுளை, அது தேவையில்லை. அதை வச்சுதான் உங்க ஆசீர்வாதிகள். No, no, no. God can bless you even when you are in the prison. நான் சிறைசாலையில இருந்தாலும் சரி, கைதியின் உடையை போட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, அதனால தான் தேவனோட வார்த்தை சொல்லுகிறது, the Lord was with Joseph. யோசேப்போடு தேவன் இருந்தார். And that Joseph became success in everything. எல்லாவற்றிலும் யோசேப் ஆனவர் ஜெயம் கொள்வராக இருந்தார். One thing can't be taken out from you. ஒரு காரியம் உங்களை விட்டு ஒன்றுமே ஒரு காலமாக இடைப்படாத ஒரு காரியம் இருக்கு என்று சொல்ல, it is your Lord. என் தேவன் அல்லவா என் கூட இருக்கிறார். வீடு போலாம், என் தேவன் கூட இருக்கிறாரு. ஓ, என் பிள்ளைகளை விட்டு போலாம், ஆனாலும் என் தேவனே கூட இருக்கிறாரு. என் பழையலை விட்டு போலாம், ஆனாலும் என் தேவனே கூட இருக்கிறாரு. என் சுகமில்லை விட்டு போலாம், ஆனாலும் என் தேவனே கூட இருக்கிறாரு. உன் சொந்தங்கள் விட்டு போலாம், ஆனாலும் என் தேவனே கூட இருக்காரு. Anything can let me go, but when my Lord, my Savior, என் இரட்சகராகிய இயேசு என்னோடு இருக்கும் போது நான் செய்கிற எல்லாவற்றிலும் என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். My God, my God. Oh. Do not worry what has left you. உங்களை விட்டு போன காரியங்களை குறித்து கவலைப்படாதீங்க. Oh, because the Lord is saying, I don't need that anywhere. அது தேவையில்லைன்னு கடவுள் சொல்லுங்க. I found a new way of blessing you. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறது. ஓ, ஆசீர்வதிக்க வழிகளை நான் உன் வாழ்க்கையில வைத்திருக்கிறேன். God has a way.
So Joseph, because of the brothers, he lost his everything. அவன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் இழந்தான். One after another, this happened and that happened and that happened and this happened. இது நடந்தது, அது நடந்தது, அது நடந்தது, இது நடந்தது. He lost everything in his life. அவன் வாழ்க்கையில அநேக காரியங்களை கடந்து போனான். அவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து அநேக காரியங்களை கடந்து போனான். Joseph keep growing, keep growing, keep growing, keep growing. யோசப் ஆனவன் ஆனா அவன் கடவுளோட விதத்திலையும் கடவுளோட சாயல்லையும் கடவுளோட அன்புலையும் கடவுளோட குணத்திலையும் கடவுளோட தன்மையிலையும் அவன் வளர்ந்து கொண்டே போனான். என் வாழ்க்கையில எதுவும் நடக்கல, but nothing can change me from growing and to become like my God. எதுவுமே நான் என் தேவனாக மாறாதபடியாக என்னை நிறுத்த முடியாது. Somebody praise the Lord if you are growing and become like God himself. கடவுள் போல வாழ்ந்து கொண்டிருக்க. அதனாலதான் அவன் சகோதரர்கள் மறுபடியும் வரும்போது லேட்டப்பா after Joseph become a ruler, யோசப் ஆளுகை செஞ்சோம். The brothers come back to Joseph. மறுபடியும் சகோதரங்க எல்லாம் ஜோசப் கிட்ட வராங்க. and Joseph say, everything happened for good bro. எல்லாமே நல்லதுக்கே நடந்தது. What a man that Joseph has become transformed. யோசப் எப்படி மாறி now he revealing the nature of Christ, கிறிஸ்துவின் சாயலை யோசப் இப்ப சகோதரன் கிட்ட காமிக்கிறார். the same Jesus dead on the cross, நம்முடைய இயேசு சிலுவையில் அதால செய்தாரே. is look about the same people who nail it. யாரு அவரோட கரத்துல ஆடியாளர்கள் அடித்தாரோ அவங்கள பார்த்து எல்லாம் சொன்னாரே, பிதாவே அவங்கள மன்னியாம அவங்க என்ன மை காட் அவங்க என்ன செய்தாங்க, மை காட் அவங்களுக்கு தெரியாது. that same nature now within Jesus, அதே சுபாவம் அதே தன்மை இப்ப யோசேப்புக்குள்ளாக. and Joseph say, bro take it easy, all for good. Are you growing like God in your storm? புயல் அடிக்கமே வாழ்க்கையில நான் கிறிஸ்துவ போல ரூபம் மாறிக்கொண்டிருக்கிறேனா? Jesus rise up in the middle of storm and say, disciple, where is your faith? இங்க உங்களோட விசுவாசம் போச்சு. புயல் அடிக்கும் போது காற்று வீசும் போது where did you have not seen me? எனக்குள்ள நீங்க பார்க்கலையா? that when a storm and wind blow against you, காற்றும் கடலும் உங்களை எதிர்த்து வரும்போது you need to rise up in faith and you can rule everything by the power of Jesus. இயேசுவின் நாமத்தினால. sometimes people I need to keep the faith. என்கிட்ட இருந்து எல்லாம் போல அதா பால் சொன்னாரு. I mean lost everything. என்கிட்ட இருந்து அநேக காரியம் பெருக்கலாம், but I kept the faith. ஆனா என் விசுவாசத்தையோ நான் தக்க வைத்துக் கொண்டேன். Somebody who is keeping your faith, that you are transforming, become like Christ in the storm. புயல் அடிக்குதா காத்து வீசுதா, but I kept the faith. I kept Jesus with me. கிறிஸ்துவுக்குள்ளாக வச்சிருக்க, விசுவாசத்தைக்குள்ளாக வைத்திருக்க, அன்பைக்குள்ளாக வைத்திருக்க, கிருபைக்குள்ளாக வைத்திருக்கிற, பாசத்தைக்குள்ளாக வைத்திருக்கிற, நிச்சயத்தைக்குள்ளாக வைத்திருக்கிற. I kept my faith. Joseph did it.
Joseph did it. The brothers took off, stripped off his robe. But that's not the end. சகோதரங்க யோசப்போட வஸ்திரத்தை பிடுங்கி போட்டாங்க. But you know what happened? Let's go back to book of Genesis chapter 41 and 42. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 42வது வசனம். Oh now the Pharaoh, the king Pharaoh, Pharaoh Raja, he removed the singlet ring from his finger. ராஜா தன் கரத்தில் இருந்து அவனோட முத்திரையின் மோதிரத்தை அவன் கழட்டுகிறான். Oh my God, my God. No, ராஜாவோட முத்திரை மோதிரம் வந்து இட்ஸ் so powerful. அதில் ஒரு சின்னம் இருக்கும், அடையாளம் இருக்கும். அந்த அடையாளத்தின் சின்னிய முத்திரை எட்டுட்டான்னா யாராலையும் அந்த முத்திரையினோட முடிவை மாற்ற முடியாது. And king gives that power to Joseph. And he removed his ring and put it on Joseph's finger. My God. And then he clothed him in the garment of fine linen. Praise me. நல்ல கை தட்டி இருக்கலாம்ல. இங்க பாருங்க. The brothers took off a robe, but God gave him another robe. சகோதரர்கள் அவங்கிட்ட இருந்த வஸ்திரத்தை பிடுங்கி எடுத்தாங்க. But God is not over yet. God gave him a robe of a king. ராஜாவின் ஆளுகையின் வஸ்திரத்தை. Oh my God. And he clothed him with the garment of fine linen and placed a gold chain around his neck. Praise be to God. This must be God. இது கடவுளோட செயல். இது கடவுளோட செயல். இது கடவுளோட செயல். I'm in the pit. நான் குழியில இருந்தேன். இப்ப ராஜாவின் மோதிரத்தை போட்டுக்கொண்டு ராஜ வஸ்திரங்கள் அடைந்து கொண்டு தங்க சேனு போட்டுக்கொண்டு I become like a prime minister. ஆளுக. இது கடவுளோட செயல். நான் செருசாலையில் இருந்தேன். இப்ப ராஜா அரண்மனையில் உட்கார்ந்து ராஜா கூட. இது கடவுளோட செயல். என்னைய நிர்மாணமாக வைக்கப்பட்ட ஆனா இப்பயோ ராஜ வஸ்திரங்கள். இது கடவுளோட செயல். என் மேல பழி விழுந்தது, நான் செய்யாத செஞ்சேன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப கௌரவத்தோடு இருக்கிற நான் எடுக்கிறத முடிவு. இது கடவுளோட செயல். என்னை குற்றப்படுத்தலாங்க. இதோடு என் வாழ்க்கை முடிஞ்சிடும் என்று சொல்லி என் சொந்த குடும்பமே நடந்தது. ஆனா இப்ப தேசத்தை ஆளுக செய்கிற இது கடவுளுடைய செயல். Somebody who believe that this is the work of God in my life. இது என் வாழ்க்கையில கடவுளோட செயல். Make some praise for you. இன்னும் உயிர் வாழ்கிறா. இது கடவுளோட செயல். இல்லமே தலை உயர்ந்திருக்குதுன்னு சொல்ல இது கடவுளோட. இல்ல வாழ்கிறேன்னு சொல்ல இது கடவுளோட. இல்லம் நாளை தினத்தை சொந்திக்க நான் தைரியத்தோட இருக்கேன்னு சொல்ல இது கடவுளோட. எத்தனை முறை, how many times in my life I went through a hard season and time. எத்தனை முறை நான் பட்டினியா இருந்த காலம் உண்டு. நான் தனிமைப்பட்ட காலம் உண்டு. என்னை குறை சொன்ன காலம் உண்டு. என்னை ஒதுக்கி விட்ட காலம் உண்டு. நான் பிரோஜனமில்லான்னு சொல்ல காலம் உண்டு.
என்கிட்ட பணம் இல்லாத காலம் உண்டு, என்கிட்ட சொந்தம் இல்லாத காலங்கள் உண்டு, என்கிட்ட அதிகாரம் இல்லாத காலம் உண்டு, என்கிட்ட வேதனைப்படுத்த காலம் உண்டு, என்கிட்ட கண்ணீர் காலமும் உண்டு, என்கிட்ட வியாதின் காலம் உண்டு. பட் அத்தனையா ஓ நான் மேற்கொண்டு இன்னைக்கு நான் வாழுகிறேன் சொன்னா இது என் தேவனோட செய்ய. It's a work of my God. God is there for you. Nobody can take your identity in the Lord. தேவன் உங்களுக்கு கொடுத்த அடையாளத்தை யாருமே எடுக்க முடியாது. Israel blessed Joseph and gave him a ruling power. Israel, ஜேக்கப்பானை இஸ்ரவேல் ஜோசப்பை ஆசீர்வதித்து ஆளுக்கே பண்ணுகிற அதிகாரத்தை கொடுத்தார். நடுவில் அநேக காரியம் நடந்தது. பட் ஆளுகை தன்மை உள்ளுக்கே இருந்தது, ஆளுகின் அபிஷேகம் உள்ளுக்கே இருந்தது, ஆளுகின் குணம் உள்ளுக்கே இருந்தது. Oh my God, nobody can take that. ஜனங்கள் உங்க பேரை கெடுக்கலாம், ஜனங்கள் உங்களை புறமே தள்ளலாம், நீங்க வேணான்னு சொல்லலாம், அநேக காரியங்கள் நடக்கலாம். பட் தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த அடையாளத்தை யாராலையும் எப்பொழுதும் எடுக்க முடியாது. ஓ இருதலையோ ஓ ஜோசப் get back his ruling power. ஜோசப்க்கு மறுபடியும் அவளோட ஆளுகை இப்ப அவ ஆளுகை செய்யறது வெறும் குடும்பத்தில் தேசத்தையும். If something has been taken from you, சில காரியம் உங்ககிட்ட இருந்து எடுக்கப்பட்டது என்று சொன்னா, God want to give to you bigger things. தேவன் பெரிய காரியம் உங்களுக்காக வைத்திருக்கிறார். தற்காலிகமாக சில காரியம் எங்களை விட்டு போலாம், கொஞ்ச நாளைக்கு என்னை விட்டு சில காரியங்கள் போலாம். But because God has sanctified me and God has called me in that day, தேவன் என்னை தெரிந்து கொண்டு அவர் எனக்கு அடையாளம் கொடுத்தனால இப்போது அடையாளம் மறுபடியும் அவரை கொடுக்கும் போது nobody can change that. யாரும் அதை மாற்ற முடியாது. Oh, my finishing is going to be strong. என்னோட முடிவோ நான் பலமாக முடிக்க போகிறேன். நடுவுல ஏதோ நடக்கலாம். Wait for the hair. உங்களோட பிரச்சனை பார்த்து, உங்களோட சூழ்நிலையை பார்த்து, உங்களோட போராட்டம் பார்த்து, உங்களோட பிசாசை பார்த்து சொல்லுங்க, கடைசி வரைக்கும் காத்துரு. Oh, give a love and say ha ha ha. Wait for the hair. கடைசில என்ன ஆகுதுன்னு பார்க்கதால போறேன். Oh, I'm slow love. நான் இப்ப சோர்ந்து போயிருக்கலாம், நான் இப்ப மெதுவா ஓடலாம். But ha ha devil, wait and see the end. இறுதியில எல்லாம் நடக்க போகுதுல பாரு. Because at the end இறுதியில I got to finish strong. இறுதியில நான் பலமாக முடிக்க பார்க்கிறேன். Let us stand in the presence of God as we look upon the Lord. Finish stronger. Finish stronger. The Lord was with Joseph. Nothing can change his success. அவனோட வெற்றி எதுவும் பாட முடியல. சரசாலையில் இருந்தாலும் அவன் வெற்றியாளதா, பள்ளத்தாக்கில் இருந்தாலும் அவன் வெற்றியாளதா, கைதியாக சிறைசாலையில் இருந்தாலும் அவன் ஒரு வெற்றியாளதான். Because nobody can take that from Joseph when God put it on. தேவனும்
உங்களுக்கு ஜெயித்து கொடுப்பாருன்னு சொன்னா, கடவுள் உங்களுக்கு ஜெயித்து கொடுப்பாருன்னு சொன்னா யாரை நிறுத்த முடியும்? Don't let the storm change you. போராட்டங்கள், பிரச்சனைகள் இனி மாத்ததுக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். Because I'm changing and become like God. நான் கிறிஸ்து போல மாறணும். I get the faith, I get the love, I get the grace. நான் விசுவாசம் பிடித்துக் கொண்டேன், நான் அன்பை பிடித்துக் கொண்டேன், நான் நம்பிக்கையை பிடித்துக் கொண்டேன், நான் கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டேன். எது நடந்தாலும் I kept it, I kept it, I kept it. அதை பிடித்து வச்சிருந்தேன். People come and go, but I kept it. ஜனங்கள் வந்து போனாங்க, ஆனாலும் நான் பிடித்து வைத்தேன். சூழ்நிலை மாறி மாறி வந்தது, ஆனாலும் நான் பிடித்து வைத்தேன். பிரச்சனை ஒண்ணு மாத்தி but I kept it. I kept it. Is that to help us? You will feel stronger. அவர் இருக்காருங்க, நம்மளோட ஒத்தாசை, நம்மளோட உதவியாளர். I will finish it stronger. நான் பலமாக முடிப்பேன். என் இருதயம் பலமா இருக்கும். I will show to this world who my God is. என் தேவன் யார் என்று சொல்ல பாடல் இந்த உலகத்தை காமிப்பேன். நான் என்னோட எதிராளிக்கு காமிப்பேன். என் தேவன் யாரு? It is God. It must be God. Because I have kept it. I have kept it. I have kept it. I have kept it. என்னோட அன்பை பிடித்து வச்சேன், என்னோட விசுவாசத்தை பிடிச்சு வச்சேன், என்னோட நம்பிக்கையை பிடிச்சு வச்சேன், என்னோட ஜெபத்தை பிடித்து வைத்தேன், என்னோட ஆராதனை பிடித்து வைத்தேன், என்னோட பாசத்தை பிடித்து வைத்தேன். I have kept it. உம்மை தவிர எனக்கு யாருண்டு? என்னை நேசிக்க எனக்கு உதவிட. உம்மை தவிர எனக்கு யாருண்டு? என்னை நேசிக்க எனக்கு. ஜோசப்போடு அவர் இருந்தார். மறுபடியும் உம்மை தவிர எனக்கு அடையாளம் எடுக்கப்படாதுங்க. குடும்பம் சேர்ந்து அவனோட வஸ்திரங்கள் எடுத்தது. But God has prepared another robe. அழத்தீவளோ ராஜாத்தின் வஸ்திரங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்தார். God has prepared something great for you. உக்கிட்ட இருந்து எடுத்த காரியங்களுக்கு எதிர்ப்பாக அவர் ராஜரீகத்தின் வஸ்திரங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார். He has a greater plan. He has stored greater things. அவர் மேலான காரியங்களை வைத்திருக்கிறார். ஒத்தாசை ஒத்தாசை அனுப்பும் பார்வதமே. ஒத்தாசை தவிர எனக்கு யார்?
யோசேப்புக்கு உதவி செய்தவர் நமக்கு உதவி செய்வார். Just believe and say, I'm going to finish stronger. நான் பலமாக இறுதியில முடிப்பேன். அநேக காரியம் இப்ப நடக்கலாம், இனி ஏத்து வந்து கொண்டிருக்கலாம். இறுதியிலையோ I'm going to finish it stronger. நான் பலமாக முடிக்க போகிறேன். Take it, Jesus. வானத்தின் பலகணி திறந்து என் பெருமையை போக்கிடுவே அவர் செய்வார். வானத்தின் பலகணி திறந்து என் பெருமையை போக்கிடுவே. மறுபடியும் பாடுமா? பறிக்கப்பட்டாலும் ஒத்தாசையாளுப்பு குளில நாய் தள்ளப்பட்டாலும் எனக்கு ஒத்தாசையாளுப்பு கைதியாக நான் வைக்கப்பட்டாலும் யாருக்கு வேலை பிடிக்காதவளாக
தவிர எனக்கு யார் 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 யாருண்டு என்னை நேசிக்க எனக்கு புயல்கள் வீசலாம், but I can't afraid. I hold on. விசுவாசப்படுத்திக் கொண்டிருந்தேன். சூழ்நிலை இருந்து வந்தது, but I keep growing like it. நான் அவரு போலயே மாறினேன். நான் அவரோட தன்மைகள் வைத்திருந்தேன், அவரோட கிருபையை பிடித்திருந்தேன், அவரோட பாசத்தை பிடித்திருந்தேன், அவருக்குள்ள வளர்ந்தேன். I used the stove to transform my life to become like him. நான் புயல்களை பயன்படுத்தினேன் அவர் போல மாறதுக்கு, சூழ்நிலையை பயன்படுத்தினேன் அவர் போல மாறதுக்கு. I kept it. நான் பிடித்து வைத்திருந்தேன். That in everything, எல்லாவற்றிலும், that I keep growing, that I keep growing like Jesus. நான் அவரோட அன்பை வைத்திருந்தேன், அவரோட சுபாவத்தை வைத்திருந்தேன், அவரோட கனிகளை வைத்திருந்தேன், அவரோட தாழ்வுகளை வைத்திருந்தேன், அவரோட அபிஷேகங்களை வைத்திருந்தேன், அவரோட வளர்களை வைத்திருந்தேன், அவரை வைத்திருந்தேன். I kept the faith. அவரை கூட வைத்திருந்தேன், பிரசன்னத்தை வைத்திருந்தேன். Oh, I kept him. I am with the Lord and he is with me. நான் அவரோடைய, அவர் என்னோடைய. I kept it. My God. Lord, the hand is the matter. The hand is the matter. The hand is the matter. இறுதியில முடிவிலையோ நான் பலமா முடிப்பேன், கம்பீரமாக முடிப்பேன், தலை உயர்ந்து முடிப்பேன், சந்தோஷமாக முடிப்பேன், ஜெயத்தோடு முடிப்பேன், என் சத்துருவை ஜெயித்து முடிப்பேன், கிறிஸ்துவை காமித்து முடிப்பேன். I will finish strong, God. Lord, I pray that you bless the one who's watching on the other side. அந்த பக்கம் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. Lord, in everything that God they face in their life, அவங்க வாழ்க்கையில சந்திக்கிற அத்தனை காரியங்களும் they will say, I kept my faith, I kept the law. நான் தேவனை பிடித்துக் கொண்டேன், தேவனோட சாயலை பிடித்துக் கொண்டேன், விசுவாசத்தை பிடித்துக் கொண்டேன், நம்பிக்கை கூட. I keep growing like him. நான் அவர் போலவே வளர்ந்தேன். Because at the hand, முடிவிலையோ உம் ஜனங்கள் வெற்றி சிறந்தவர்களாக. I speak this blessing upon their life. இந்த ஆசீர்வாதம் ஜனங்கள் வாழ்க்கையில பேசுகிறேன். Bless them in Jesus' name. Amen. God bless you people. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Yeah, we'll be keep connecting with our other online ministry. நம்ம மற்ற ஆன்லைன் மினிஸ்ட்ரி மூலமாக நம்ம தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருப்போம். Be blessed people of God. God bless you. Thank you. Jesus.